அக்னி சீரியஸில் இருக்கக்கூடிய மிசைல்ஸை பற்றி இல்லை நம்ம இந்தியா கிட்ட அக்னி மிசைல் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குன்றது கடந்த பதிவுகளில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் சென்டரில் இருந்து இந்தியா அக்னி-1 ஏவுகணை, இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு பாலிஸ்டிக் மிசைலை சோதனை பண்ணியிருக்காங்க. இதை சோதனை பண்ணது இப்போ ஒரு பெரிய டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு. காரணம், இது நடந்துருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் எங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பங்கர்ஸை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகப்படியான பங்கர்ஸை உருவாக்க போகிறோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்தியா இந்த மாதிரி ஒரு ஏவுகணை சோதனைன்றதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடைய நிகழ்வாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா சோதனை பண்ணியிருக்கக்கூடிய இந்த அக்னி-1 வேரியண்ட் ஜஸ்ட் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் மட்டும் கிடையாது. ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக இந்த ஒரு மிசைலை ஏவி நம்மளால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்க முடியும். ஸோ இந்தியா பல்வேறு கட்டத்துக்கு அடுத்து தயாராகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷன் டிபி Trendings. இந்தியாவோட அக்னி சீரியஸ் மிசைல்ஸ் ஐயா அப்துல் கலாம் அவர்களால் உருவாக்கப்பட்டு இப்போ இந்தியாவோட மினிமம் கிரெடிபிள் டிட்டரன்ஸ் இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வெப்பன் சிஸ்டம்னு இதை சொல்லலாம். காரணம், இந்தியாவோட நியூக்ளியர் ட்ரையாடில் லேண்ட் பேஸ்டு மிசைல் லான்ச்சர்ஸில் இருந்து ஃபயர் பண்ணுறதுக்கு நமக்கு அக்னி மிசைல்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அக்னி மிசைல்ஸை பார்த்தோன்னா அக்னி-1, அக்னி-2, அக்னி-3, அக்னி-4, இப்போ லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ண அக்னி-5 வரைக்கும் இதோட ரேஞ்சஸ் ஆனது இருக்குது. அக்னி-5ன்றது ஒரு ICBM கேட்டகரியில் வரும். 8000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக அதோட தூரமானது இப்போ வரைக்கும் அறியப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியா அந்தளவுக்கு ஒரு தூரத்தை கிளைம் பண்ணலை. இந்த அக்னி மிசைல்ஸோட சிறப்பம்சமே என்னென்னா, SRBMனு சொல்லப்படக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸில் இருந்து ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வரைக்கும் எல்லா கேட்டகரியும் இந்த ஒரு சீரியஸ் ஆஃப் மிசைல் ஃபேமிலிக்குள்ளே அடக்கும். இப்போ இந்த அக்னி-1ன்றது முதல்ல உருவாக்கப்பட்ட ஏவுகணை கிடையாது. இந்தியா தன்னோட படைகளில் அக்னி சீரியஸில் சேர்த்த முதல் ஏவுகணை என்னன்னு பார்த்தோன்னா அக்னி-2 தான். அதோட ரேஞ்ச் ஒரு 2200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2000வது ஆண்டுகளுக்கு அப்புறம், ஏன்னா 2000வது ஆண்டுக்கு முன்னாடி அக்னி-2 நம்ம சேர்த்துட்டோம். அது டியூவல் ஸ்டேஜ் சாலிட் ஃபியூவல் பாலிஸ்டிக் மிசைல். ஆனால் இந்த அக்னி-1 சொல்லக்கூடியது அந்த அக்னி-2ல 2 ஸ்டேஜாக இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்டேஜை கட் பண்ணிட்டு சிங்கிள் ஸ்டேஜ் சாலிட் ஃபியூவல் பாலிஸ்டிக் மிசைலாக உருவாக்கப்பட்டது. ஸோ அக்னி-2 முதல்ல கொண்டு வரப்பட்டது, அக்னி-1 ஆனது அதற்கு பின்னாடி கொண்டு வரப்பட்டது. இந்த அக்னி-1ஓட சிறப்பம்சம் என்ன, இப்போ எதுக்காக இதை சோதனை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தா தான் இந்த சோதனையோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நமக்கு புரியும். அக்னி-1 பொறுத்த வரைக்கும் இது ஒரு SRBM ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இதோட குறைந்தபட்சம் தாக்குதல் செய்யக்கூடிய தூரம் என்னன்னு பார்த்தோன்னா 750 கிலோமீட்டர்கள். இதோட அதிகபட்ச தூரம் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஒரு தொலைவை பார்த்தோன்னா 1300 கிலோமீட்டர்கள். அப்போ இந்தியாவோட வடக்கு பகுதிகளில் இருந்து லான்ச் பண்ணுறோம், இல்லை கொஞ்சம் சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணுறோன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் டார்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது தன்னோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சுன்றதை வச்சிருக்கு. அண்ட் இதோட இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இதில் சாலிட் ஃபியூவல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக இதை லான்ச் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான டைம் தான். ஆல்ரெடி இதில் ஃபியூவல் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு கமாண்ட் வந்ததுன்னா அடுத்து வெறும் ஒரு 180 வினாடிகளில் இந்த மிசைல் லான்ச் பண்ணிட முடியும். அடுத்து ஒரு 180 வினாடிகளில் இதை லான்ச் பண்ணிட முடியும். ஸோ ரொம்பவே கம்மியான ரியாக்ஷன் டைம் உடைய ஒரு மிசைல்னு சொல்லலாம். அண்ட் இதோட வார்ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 1000 கிலோகிராம் வரைக்கும் உடைய கன்வென்ஷனல் வார்ஹெட்ன்றதை கொண்டு போய் இதனால டெலிவரி பண்ண முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மிசைல். எதிரிகளோட ஏர்ஃபீல்ட்ஸ், எதிரிகளோட முக்கியமான கமாண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர், இது எல்லாத்தையுமே தாக்குறதுக்கு ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று. ஆனால் இப்போ எதுக்கு இந்த சோதனை நடத்தப்படணும்? ஸோ கடைசியாக இதோட முக்கியமான சோதனை எப்போ நடத்தப்படுதுன்னு பார்த்தோன்னா 2018 சோதனை பண்ணப்போ இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெகுலரான ஒரு செக் தான். நம்மளோட SFC ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டோட அந்த ஒரு ப்ரோட்டோகாலின் படி ஒவ்வொரு ஏவுகணையும் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் சோதனை பண்ணி பார்க்கணும். அப்படி சோதனை பண்ணி பார்த்துட்டு அது அதோட பேராமீட்டர்ஸை ரீச் பண்ணிருச்சா, அதோட வெப்பன்ஸ் டெலிவரி அது கரெக்டாக பண்ணுதா, இது எல்லாத்தையுமே சோதனை பண்ணணும். அதுக்கான சோதனையை அதை அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா 2022-23 இந்த காலகட்டத்தில் வார்ஹெட் அல்லாத எம்டியான மிசைலை சோதனை பண்ணி அதோட பேராமீட்டர்ஸ்ன்றது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய சோதனை இது ரெண்டுத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் நடந்திருக்கு. அண்ட் இப்போ நடந்திருக்கக்கூடிய சோதனையை பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இல்லை அந்த ஒரு டைம்லைனில் நடந்திருக்குன்னு சொல்லலாம். என்ன ஒரு டைம்லைன் பார்த்தோன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது. அஃபிஷியலாக வரல. பாகிஸ்தான் சகோதா பேஸில் இருக்கக்கூடிய அவங்களோட நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ், இன்னும் சில பகுதிகளில் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இன்னும் அதிக பலப்படுத்த போகிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கப்புறமா பாகிஸ்தான் ஹெவி அலர்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா எப்போ வேணால் ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தினா தன்னோட நியூக்ளியர் ஆர்சனல் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ்ட் ஆகியிருக்கு. ஏன்னா நூர்கான் ஏர்பேஸில் நடந்தப்போ, சர்கோதா பேஸில் ஏர் ஸ்ட்ரைக் நடந்தப்போ, கிரானா ஹில்ஸ் முதற்கொண்டு எந்த ஒரு பகுதியிலையும் அவங்களால இந்தியாவோட ஏவுகணைகளை டிஃபெண்ட் பண்ண முடியல.
ஸோ இந்த அளவுக்கு நம்ம வல்னரபிளாக இருக்கும். சீனாவோட HQ-9 போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. இந்தியாவோட பிரம்மோஸ் மிசைல்ஸ் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ இதை தாண்டி நம்மளோட பாதுகாப்பை பலப்படுத்தணும். மிசைல்ஸ் வந்து விழுந்து வெடிச்சாலும் இதனால எந்த பாதிப்பும் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்படாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நியூக்ளியர் பங்கர்ஸ், VIP பங்கர்ஸ் மற்றும் மிசைலோட பங்கர்ஸ், நியூக்ளியர் வார்ஹெட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பங்கர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பலப்படுத்தணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியில் வந்ததா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு செய்தி லீக் ஆகுது. இப்போ அதோட ஒரு தொடக்கமாக பாகிஸ்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த நியூக்ளியர் பங்கர்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் பங்கர்ஸ் எப்படி வேலை செய்யணும், இதில் 2 விதமான பங்கர்ஸ் இருக்குது. ஒன்று மிசைல்ஸ்க்கானது, இன்னொன்று பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ்க்கானது. இப்போ அந்த நாட்டோட பிரசிடென்ட், இப்போ இந்தியாவெல்லாம் பார்த்தோன்னா டாப்பான அந்த ஒரு கமாண்டிங் பொசிஷன்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான அந்த நியூக்ளியர் பங்கர்ஸ் இருக்கும். அந்த சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அவங்க இருக்கிறதுனால. இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட பிரசிடென்ட் மற்றும் ராணுவ ஜெனரல் இவங்க தான் அந்த சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கான நியூக்ளியர் பங்கர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர்ஸ் இதெல்லாம் பலப்படுத்துற மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பங்கர்ஸாக அதை உருவாக்குறதுக்கான திட்டத்தில் இறங்கிட்டாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அவங்க அதை ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா கிரானா ஹில்ஸ்லாம் நம்ம மேலே மட்டும் தான் அடிச்சிருக்கோம். ஜகோதா பேஸில் ரன்வேஸ் அடிச்சிருக்கோம், நூர்கான் பேஸ்லேயே ரன்வேஸ் அடிச்சிருக்கோம். ஆனால் எந்த விதமான பங்கரையும் இந்தியா அடிக்கல. அப்போ ஃபியூச்சரில் அவங்க பங்கர்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வெப்பன்ஸ் இருக்கான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். ப்ராக்டிக்கலி சொல்லணும்னா நம்மக்கிட்ட ப்ராப்பராக வந்து ஒரு பங்கர் பஸ்டர் மிசைல் கிடையாது, ஃப்ரீ ஃபாலிங் பாம்ஸ்ன்றதும் கிடையாது. அமெரிக்கா கிட்ட இருக்க மாதிரியோ ஒரு ரஷ்யா கிட்ட இருக்க மாதிரியோ GBU சீரியஸில் MOAB FOABன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எந்த விதமான பங்கர் பஸ்டர் மிசைல்ஸும் கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸில் இந்த அக்னி மிசைல்ஸும் உள்ள வருது. அக்னி மிசைல்ஸ் மாதிரி இன்னும் நம்ம சில மிசைல்ஸை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட்டில் இருக்கும் பங்கர் பஸ்டர்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் ஃபியூச்சரில் தான் வருன்றதுனால உடனடியாக நம்மக்கிட்ட ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிறது இந்த அக்னி மிசைல்ஸ் மட்டும்தான். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அக்னி 1, அக்னி 5 இது ரெண்டுமே இந்த பங்கர் பஸ்டர் கேட்டகரியில் இப்போ இந்தியாவோட ஆர்சனல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு இருக்கு. அக்னி 5 ஆனது ஒரு ICBM கேட்டகரியில் இருக்கு. அதாவது 5000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு அது அடிக்கும். அதை எப்படி பங்கர் பஸ்டராக மாற்ற முடியும்னு சொல்லி பல நபர்களுக்கு சந்தேகம் வரலாம். அக்னி மிசைலோட மேக்ஸிமம் வார்ஹெட் வெயிட்ன்றது 7 டன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த 7 டன் வரைக்கும் அதில் வார்ஹெட்டை வச்சிட்டோம்னா அதோட ரேஞ்ச் சரிபாதியாக குறைஞ்சிரும். அதாவது 5000 கிலோமீட்டர் இருக்க இடத்துல 2500 கிலோமீட்டருக்கு கீழே இறங்கிடும். ஆனால் நம்ம பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரைக் பண்ணோம்னா நமக்கு இந்த ரேடியஸ், அந்த மிசைலோட டார்கெட்டிங் ரேடியஸ்ன்றது போதுமான ஒன்றா இருக்கும். இந்த 7 டன் வார்ஹெட் ஒரு இடத்துல போயிட்டு விழுது, அதுவும் அதில் அட்வான்ஸ்டு நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குன்றப்போ எப்பேற்பட்ட பங்கரையும் அது அந்த இடத்துல பஸ்பமாக்கிடும். 7 டன் வார்ஹெட், அது இல்லாமல் அது ஸ்பெஷலைஸ்டு வார்ஹெட். பொதுவாக வந்து இந்த பங்கர் பஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த மிசைலோட பாடின்றதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒன்றா உருவாக்கியிருப்பாங்க. அது அவ்வளோ அதிவேகத்தில் போய் மோதினாலும் அந்த கைனெட்டிக் எனர்ஜியில் அந்த மிசைலோட வார்ஹெட் செக்ஷன் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அது பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியான ஸ்டீல் அதை உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அக்னி 5 மிசைலோட வார்ஹெட்டையும் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு 2ஆம் கட்ட ஸ்ட்ரைக்கில் உதவும். ஆனால் இந்த அக்னி 5 மிசைலானது எல்லா ஸ்ட்ரைக்ஸுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ICBM ஆனது லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா ஏர்லி வார்னிங் ரேடாஸ்லேருந்து, அமெரிக்காவோட ரேடாஸ்லேருந்து எல்லாமே அதை பிக் பண்ணிடும். அந்த இடத்துல தான் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்று அக்னி 1. அக்னி பிரைம் எப்படி வந்து யூஎஸோட ஏர்கிராஃப்ட் கேரியர் மற்றும் மற்ற நாடுகளோட ஏர்கிராஃப்ட் கேரியரை துல்லிய தாக்குதலில் அழிக்கும்ன்றது இந்த இடத்துல இந்தியாவோட ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கோ, அதே மாதிரி இந்த அக்னி 1 சொல்லப்படுறது அக்னி 5க்கு முன்னாடியே எப்பேற்பட்ட பங்கராக இருந்தாலும் அதை பிரீச் பண்ணுறதுக்குன்னே இப்போ மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. 1200 கிலோமீட்டர் ரேடியஸில் 1 டன் வார்ஹெடோட, ஏன்னா கன்வென்ஷனல் வார்ஹெட்டில் 1 டன் வரைக்கும் அது கொண்டு போகுது. அதுவும் சத்தத்தோட வேகத்தை விட மணிக்கு 15லேருந்து 16 மடங்கு அதிக வேகத்தில் இது பறந்து போயிட்டு ஒரு இடத்துல அடிக்கிறப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பங்கர்ஸ் இதனால டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அக்னி 1ல இதுக்கு முன்னாடி இந்த வேரியண்ட்டில் இந்த குறிப்பிட்ட ஒரு பங்கர் பஸ்டர் கேட்டகரியில் வார்ஹெட்ஸ் உருவாக்கப்படலை. ஆனால் எப்போ அக்னி 5 மிசைல் ஆனது பங்கர் பஸ்டராக மாற்றப்படுது, ஒரு ஹெவி பங்கர் பஸ்டராக மாற்றப்படுதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் உள்ள போனாங்களோ அப்போவே அக்னி பிரைம் எப்படி ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எதிராக உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த அக்னி 1 ஆனது பங்கர்ஸ்க்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ கடைசியாக நடந்த சோதனைகளில் கூட ஃபுல் வார்ஹெட் கெப்பாசிட்டியோட இந்த மிசைலை சோதனை பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு ஏவுகணை சோதனையிலும் இந்த ஒரு எக்ஸாக்டான ஒரு பெரிமீட்டரோட நம்ம அக்னி 1 மிசைலை சோதனை பண்ணது கிடையாது. ஸோ ஒரு பங்கர் பஸ்டர் மிசைல் அக்னி 5க்கு முன்னாடி இந்த அக்னி 1 யூஸ் பண்ணுறதுக்கான அத்தனை மாடிஃபிகேஷன்ஸும் இப்போ பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதோட ரிங் லேசர் கைரோஸ்கோப்ன்றத மிகப்பெரிய அளவு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா 18 மீட்டர்கள். ஆனால் இந்த முறை ஏவுகணை சோதனை பண்ணதுக்கப்புறமா இதில் இன்னும் அதோட அக்யூரசின்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. 11 மீட்டர் வரைக்கும் ஹை அக்யூரசியோட இந்த மிசைல் அதோட டார்கெட்டை போய் அடையும்னு சொல்கிறாங்க. ஒரு பங்கர் பஸ்டர் பாம் ஒரு பங்கரின் மீது வீசப்படுதுன்னா 11ன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் ரொம்ப பெரிய ஒரு டார்கெட்டை நீங்கள் அடிக்கிறீங்க, அதுவும் நியூக்ளியர் மிசைல் இருக்கக்கூடிய ஒரு பங்கர் அடிக்கிறீங்கன்னா இந்த 11ன்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு CEP சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டியெல்லாம் தெரியாது. அண்ட் இதை இன்னும் அப்கிரேட் பண்ணுறப்போ நம்மளால் இதோட எரர் ப்ராபபிலிட்டின்றதை இன்னும் குறைக்க முடியும். ஸோ கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்கை பங்கர் பஸ்டர் கேட்டகரியில் அக்னி 1 மிசைல் இப்போ முக்கியமான ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. அண்ட் இதை நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் பாகிஸ்தான் அவங்களோட நியூக்ளியர் பங்கர்ஸை அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு நேரம்.
அண்ட் பாகிஸ்தான் இதை சாதாரணமாக பண்ணலை, அமெரிக்காவோட உதவியோடு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோட தொடர் விசிட் இல்லை அமெரிக்காவோட அதிகாரிகள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு வரப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த நாட்டில் இருந்து இந்த மாதிரி தகவல் வெளியில் வந்துருக்கு. அவங்க கிட்ட இருந்து இந்த உதவிகள் கிடைக்க போகுது, இல்லை அமெரிக்க தொழில்நுட்பத்தோட நாங்கள் இந்த மாதிரி ஹெவியான பங்கர்ஸ் உருவாக்க போகிறோம். நீங்கள் அமெரிக்காவோட டெக்னாலஜி வாங்கினாலும் சரி, இல்லை அமெரிக்காவோட பங்கரையே பாகிஸ்தானுக்குள்ளே கட்டினாலும் சரி, அது அமெரிக்காவோட தான் இருந்தாலும் பாகிஸ்தானோட தான் இருந்தாலும் அக்னி மிசைல்ஸ் அதை தேடி வேட்டையாடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட பங்கர் பஸ்டர் மிசைல்ஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த அக்னி 1 மிசைலை மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் அதில் மிக ஒரு முன்னேற்றமானது அடைஞ்சிருக்கு. ஆனால் இது மட்டுமே பத்தாது. ஏன்னா இந்த அக்னி 1 மிசைலில் ஏறத்தாழ நம்மக்கிட்ட ஒரு 300 மிசைல்ஸ் வரைக்கும் இருக்கலான்றது தோராயமான ஒரு கணக்காக இருக்குது. எக்ஸாக்டாக தெரியல, மேபி இதோட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை அதிகமாகவும் இருக்கலாம். ஒரு 2 ஃப்ரண்ட் வார் வரப்போ இந்த எண்ணிக்கை நமக்கு பத்தாது. ஸோ அதுவும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னடா உள்ள பேசுகிற வெளியே பேசுகிறேன்னா, மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் உள்ள நின்று பேசிட்டு இருந்தேன். உள்ள வெக்க தாங்க முடியல, வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டு அதனால் வெளியில் வந்துட்டேன். இப்போ மழை பெஞ்சதுனால எங்கேயும் காத்துல ரொம்ப நாள் கழிச்சு இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த பேக்ரவுண்டை பற்றி உங்களோட கருத்துக்கள், இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது நம்ம விடுவது உங்கள் RK.